ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பழம்பொரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். முதல்ல இதை நம்ம ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா பழம் ரொம்ப நீளமாக இருக்கிறதால அதை ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு துண்டையும் 3 பீஸாக நீங்கள் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நாம் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம பொரிக்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறதால நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டு, அடுத்து 2 ஏலக்காயை நான் தட்டி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒரு விஸ்கோ இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இதை நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம இனி ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரம் நம்ம இதை ஊற விட்டோன்னா இது நமக்கு ரொம்பவே நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இனி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழத்தை அந்த மாவில் முக்கி ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா இது பக்கத்தில் இன்னும் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இதில் நாம் அரிசி மாவு சேர்த்ததால் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை இனி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற பழங்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா பழத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தடவை நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பழம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இதை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.